கரக்கட்டா சம்பந்தப்பட்ட விடயத்தில் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் துபாய்க்கு சென்றிருந்தார். அப்படி சென்றிருந்தால் அதற்கான காரணம் என்ன? தொடர்ந்துமே உயிர்த்தனார் தாக்குதல் தொடர்பான நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன? அது தொடர்பான அண்மைய வழக்கு தொடர்பாகவும் விஜயதாச ராஜபக்சவனுடைய சொத்துக்கள் முடக்கப்படுமா, அது தொடர்பான கோரிக்கை ஒன்று தொடர்பாகவும் தான் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து காணொலிக்குள்ள செல்லலாம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய காவலில் வைக்கப்பட்டிருந்த கரக்கட்டா என்பவருடைய மனைவியிலிருந்து 120 மில்லியன் ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்டார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில விஜயதாச ராஜபக்சவினுடைய மகன் ரஹித ராஜபக்ச மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொரோனை அமைப்பாளர் போன்ற இருவரும், அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கிய நபரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு இவருடைய வழக்கு நேற்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இவர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கை என்று பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட 3 நபர்களையும் பிணையில விடுவிக்க கோரியிருந்தார்கள். இருந்தாலும் நீதவான் இந்த பிணை தொடர்பான விடயத்தை நிராகரித்திருந்தார். இது நேற்றைய தினம் இடம்பெற்ற வழக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு தொடர்பான விடயத்துல விஜயதாச ராஜபக்ச அவர்கள் துபாய் சென்றிருந்தார் என்ற விடயங்களும் அண்மையில பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த வழக்கு சம்பந்தமான விடயத்துல விஜயதாச ராஜபக்சவுக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்பது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தொடர்ந்து விசாரணைகளை நடத்தி வருகின்றது. அந்த விசாரணைகளின் பின்னணி தொடர்பாகவும் அது சம்பந்தமான முக்கிய விடயங்கள் தொடர்பாகவும் நீதிமன்றத்தில் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அது சம்பந்தமான விடயம்தான் இந்த துபாய் பயணம். இந்த துபாய் பயணத்தை சந்தேக நபர்கள், அதாவது கைது செய்யப்பட்டு சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிற நபர்கள் 2023 மார்ச் 25 முதல் 29ஆம் தேதி வரை இந்த துபாய் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அதே காலப்பகுதியில விஜயதாச ராஜபக்ச அவர்களும் துபாய்க்கு சென்றதான தகவல்கள் வெளியாயிருக்கிறது. ஆகவே இந்த அடிப்படையில வைத்துக் கொண்டு இதற்கும் விஜயதாச ராஜபக்ச அவர்களுக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்கின்ற அடிப்படையில லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தொடர்ந்து தன்னுடைய விசாரணைகளை முடுக்கியிருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த விடயம் நீதிமன்றத்திலும் முற்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் அதில் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த பணம் கைமாறிய இடம், குறிப்பாக இந்த லஞ்ச பணத்தினுடைய ஒரு பகுதி நாவல விஜயபா மாவட்டத்தில் இருக்கின்ற விஜயதாச ராஜபக்சனுடைய உத்தியோகபூர்வ இல்லம் அமைந்திருக்கின்ற இடத்துலதான் கைமாறப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயமும் பெரிய அளவுல பேசும் பொருளாயிருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்துல விஜயதாச ராஜபக்சவுக்கும் சம்பந்தம் இருக்குமா என்கின்ற அடிப்படையில தொடர்ந்து அவர்கள் விசாரணையை முன்னெடுத்து வருகின்றார்கள். இருந்தாலும் கூட இந்த விடயம் சம்பந்தமாக இந்த விஜயதாச ராஜபக்ச தரப்பினர், குறிப்பா ரஹித ராஜபக்ச தரப்பினர் பேசுகின்ற பொழுது வழக்கின் போதுதான் இந்த விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்கிற விடயத்தை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் நீதிமன்றம் அதை முற்றாக நிராகரித்திருந்தது. இந்த குறிப்பிட்ட சந்தேக நபர்களை 17ஆம் தேதி வரையில விளக்கமறியல்ல வைக்குமாறு நீதவான் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஆகவே இந்த விடயத்துல விஜயதாச ராஜபக்சனுடைய பெயர் பெரிய அளவுல பேசப்பட்டு வருகின்றது. ரஹித ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அடுத்ததாக விஜயதாச ராஜபக்சனுடைய கைது இருக்கலாம் என்கின்ற ஊகங்களும் அரசியல் ஆய்வாளர்களால் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக அடுத்த கட்ட நகர்வுகள் என்னன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஒரு கோரிக்கை ஒன்றும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விஜயதாச ராஜபக்ச மற்றும் அவருடைய மகன் ரஹித ராஜபக்ச அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட வேண்டும், அவர்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான விவரங்கள் உடனடியாக சேகரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிரான பிரஜைகள் சக்தியினுடைய தலைவர் துஷார் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். சமந்த துஷார் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். விஜயதாச ராஜபக்ச அவருடைய மகன் இது சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டவர்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான விசாரணைகள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்படுகின்ற பட்சத்தில் அவர்கள் சட்டவிரோதமாக, அதாவது ஊழல் மூலமாக, லஞ்சம் மூலமாக அவர்கள் சொத்துக்கள் சேர்த்திருந்தார்களாக இருந்தால் அவர்களுடைய சொத்துக்கள் உடனடியாக அரசுடைமை ஆக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அடுத்த கட்டமாக இந்த நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுதியிருக்கிறது. இதே அமைப்பால இந்த மஹிந்த ராஜபக்ச தொடர்பான ஒரு முக்கியமான விடயமும் பேசப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்ச அவர்கள் காலிமுகத்திடலில் இருக்கிற இராணுவ தரப்புக்கு சொந்தமான ஒரு காணியை தனியார் ஹோட்டல் ஒன்றுக்கு, சங்கரில்லா என்கின்ற ஒரு தனியார் ஹோட்டல் ஒன்றுக்கு
விற்பனை செய்திருந்தார். அதற்கு 100 கோடி ரூபாய் லஞ்சமாக பெற்றிருந்தார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மேல முன்வைத்திருந்தார். ஆகவே இந்த விசாரணைகளும் தொடர்ந்து நடைபெறுமா என்கின்ற கேள்வி மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல விஜயதாச ராஜபக்சனுடைய சொத்துக்கள் சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்க போன்றார்கள் என்றால் இந்த விடயத்துல விஜயதாச ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருப்பாரா என்ற விடயம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றன. ஆகவே இந்த விசாரணை வட்டத்துக்கு விஜயதாச ராஜபக்ச என்பவருடைய பெயர் அடிபட்டுக் கொண்டிருக்கின்றது. ரஹித ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகும் அவருடைய பெயர் அடிபட்டது. ஆகவே இது ஒரு பெரிய நீண்ட நெடிய தரப்பாக இருக்கின்றது. அடுத்த கட்டமாக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது என்பது ஒரு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. அதுதான் உயிர்த்த தின தாக்குதல். உயிர்த்த தின தாக்குதல் என்றோனே பலருக்கும் இப்பொழுது பேசுபொருளாகிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா சுரேஷ் சாலை அவர்களுடைய கைது. சுரேஷ் சாலை அவர்கள் கைது செய்யப்படுகின்றார். கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கிட்ட இருந்து நிறைய விடயங்கள் எடுக்கப்படும் என்கிற விடயத்தை பேசியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர் ஆர்ப்பாட்டங்களும் இடம்பெற்றிருந்தன. அந்த ஆர்ப்பாட்டத்தில் சுரேஷ் சாலைக்கு ஆதரவான பல நபர்கள் தங்களுடைய விடயங்களை முன்வைத்திருந்தார்கள். சுரேஷ் சாலை சித்திரவதை செய்யப்படுகிறார் என்று சொல்லியிருந்தார்கள். இராணுவத்தில் இருந்த ஒருவருக்கு இவ்வறியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது உண்மையிலேயே ஒரு தவறான விடயம். இளைஞர்கள் இராணுவத்தில் சேர்வார்களா என்கின்ற ஒரு சந்தேக புள்ளியையும் ஏற்படுத்தியிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கு. இப்பொழுது சுரேஷ் சாலையினுடைய ரகசிய குறியீட்டு, அதாவது கடவுச்சொல், அவருடைய மடிக்கணினுடைய கடவுச்சொல் அதை எடுத்தால் தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு செல்ல முடியும். அந்த மடிக்கணினில் அவருடைய தொலைபேசியில் என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்ற சம்பந்தமான விடயங்கள் தெரிய வரும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் தரப்பில் சொல்லப்படுற விடயம் என்னென்றால் அவர் ஓய்வு பெறுகின்ற பொழுது உத்தியோகபூர்வமான அனைத்து விடயங்களையும் ஒப்படைத்து விட்டார். இப்ப இருக்கிற அவருடைய தனிப்பட்ட விடயங்கள் தான், அவருடைய மனைவி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் அந்த மணிக்கணினில் இருக்கு. ஆகவே அந்த ரகசிய அல்லது கடவுச்சொல்லை அவர் தர வேண்டிய அவசியம் இல்லை என்கிற தரப்பில் அவர் தரப்பில் இருந்து பேசப்படுகிறது. இனி அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போன்றார்கள் என்ற ஒரு கேள்வி. இது இப்பொழுது சுரேஷ் சாலை சம்பந்தப்பட்ட விடயத்துல அண்மை காலமாக பேசப்பட்டு வர விடயம். இப்பொழுது உயிர்த்த தாக்குதல் தினம் சம்பந்தமான ஒரு முக்கியமான விடயம் பேசுபொருளாக இருக்கின்றது. அதாவது பூஜ்ய ஜெயசுந்தர அன்றைய காலப்பகுதியில காவல்துறை அதிபராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் நிலந்த ஜெயவர்த்தன புலனாய்வு பிரிவில் இருந்தவர். ஆகவே இந்த இருவர் சம்பந்தமான விடயங்களும் பெரிய அளவுல பேசுபொருளாக இருக்கிறது. என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். காரணம் என்ன பாத்தீங்கன்னா இந்த உயிர்த்த தின தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் சில நாட்களுக்கு முன்னரோ அல்லது சில மனத்தியாளங்களுக்கு முன்னரோ இவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட இவர்கள் அதை தடுக்க தவறி இருந்தார்கள் என்கின்ற விடயஸ்தானத்தின் அடிப்படையில இவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த கைது சம்பவம் நடைபெற்ற பிறகு இது சம்பந்தமான விடயங்கள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இது சம்பந்தமான வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இந்த வழக்கு சம்பந்தமான இவர்கள் ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள் என்று பாத்தீங்கன்னா இந்த வழக்கினுடைய ஆரம்பத்திலேயே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும். அடுத்த கட்ட விசாரணைகள் முழுமையாக மேற்கொள்ளப்பட வர்றதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வழங்கப்படக்கூடாது என்கிற அடிப்படையில இவர்கள் தங்களுடைய கருத்தினை முன்வைத்திருந்தார். ஆனால் நீதிமன்றம் இதனுடைய முழுமையான விசாரணைகள் நடைபெறும் என்கிற விடயத்தையும் சொல்லியிருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இது ஒரு பெரிய பேசுபொருளான விடயமாக இப்பொழுது மாறி இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த விடயம் சார்ந்து இவர்கள் மேலும் முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்று பாத்தீங்கன்னா இந்த உயிர்த்த தின தாக்குதல் சம்பவம் நடைபெறுவதற்கான விடயத்தை இந்தியாவினுடைய புலனாய்வுத்துறை இந்த விடயங்களை சொல்லியிருந்தாலும் கூட அதற்குரிய நடவடிக்கைகளை இவர்கள் மேற்கொள்ளவில்லை. ஒரு சில நாள்களுக்கு முதலும் இந்த விடயங்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த தாக்குதல் நடப்பதற்கு ஒரு சில மனத்தியாளங்களுக்கு முதலும் இந்த விடயங்களை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றுதான் இவர்கள் மேலும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் மேலும் இந்த ஒரு விமர்சனம் இருந்தது. இந்த விடயங்கள் உயிர்த்த தின தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் முன்னரே தெரிந்திருந்தாலும் கூட அவருடைய ஆட்சி கால பகுதியில அதிகாரிகளுக்கு சரியான முறையில பணிபுர விடுக்கையில என்கின்ற அடிப்படையில அவர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆகவே இந்த விடயங்கள் பெரிய அளவில் உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமாக இப்பொழுது பேசுபொருளான விடயங்களாக இருக்கின்றன. குறிப்பாக இந்த ஜெயசுந்தர சார்பாகவும் மற்றும் இந்த பூஜ்ய ஜெயசுந்தரம் மற்றும் நிலந்த ஜெயவர்த்தன அவர்கள் மேல குற்றச்சாட்டு முன்வைத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த உயிர்த்த தாக்குதலிலேயே 100க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட கொழும்பு கட்டுவாப்புட்டிய செபஸ்டியார் தேவாலயத்தினுடைய பங்கு தந்தை மற்றும் அங்கே இருந்த மக்கள் தான் இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தது. அதாவது இந்த விடயம் சம்பந்தமாக தங்களுக்கு நஷ்ட ஈடு வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த விடயம் ஏற்கனவே நடைபெறும் என்று இவர்களுக்கு தெரிந்திருந்து அவர்கள் தடுக்க முயன்றார்கள். இவ்வளவு உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தது. ஆகவே இது முதலே தெரிவிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்காது. உங்களுக்கு தெரியும் உயிர்த்த தின தாக்குதல்ல தேவாலயங்கள்
தனியார் நட்சத்திர விடுதிகள் போன்றவற்றில் தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. இதுல வெளிநாட்டவர்கள் உட்பட இலங்கையர்கள் பலர் கொல்லப்பட்டிருந்தார்கள். 200க்கும் மேற்பட்ட உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருந்ததை காணக்கூடியமா இருந்தது. அதிலேயும் குறிப்பாக 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த இந்த செபஸ்டியார் தேவாலயத்தினுடைய பங்குத்தத்தை மற்றும் மக்கள் தான் இவர் மேல இந்த நஷ்டஈடு கோரிய ஒரு வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு சம்பந்தமாகத்தான் இப்பொழுது இந்த தீர்ப்பும் வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த விடயம் சம்பந்தமான பொருள்பட நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இந்த உயிர்த்த நேரத்தின தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் சரியான முறையில் நகர்த்தப்பட வேண்டும் என்றுதான் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த அரசாங்கத்தினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர்கள் குறிப்பிட்டபடியே உயிர்த்த நேர தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்ப முடியும். ஆனால் அது தொடர்பான வழக்குகள் விசாரணைகள் நடைபெற்றிருந்தாலும் கூட அதில் ஒரு தாமத போக்கு இடம்பெற்றிருக்கின்றது என்கின்ற விமர்சனம் பலர்வத்திலேயே முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பாக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கூட இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. அதாவது உயிர்த்த நேரத்தின தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் பேசப்படுகிறது. குறிப்பாக இந்த சுரேஷாலை அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படலாம் என்கிற ஊகம் பல அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலும் இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இந்த விடயத்துல அவரே ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். என்று பாத்தீங்கன்னா தன்னை உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயத்துல பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே கைது செய்வதை தடுக்கும் முகமான ஒரு மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு தாக்கல் செய்த பிறகு இதற்கான காரணம் என்ன, ஒருவேளை இவர் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்கிற விடயம் பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம், பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு பிள்ளையானுடைய பல குற்றச்செயல்கள் சம்பந்தமாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக அவருடைய கட்சியில இடம்பெற்ற கொலை சம்பந்தமாகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த காவலில் ஈடுபட்டிருந்த காவல் அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாகவும் ரவீந்திரநாத் அவர்களுடைய சம்பவம் தொடர்பாகவும் விசாரணை இடம்பெறும். அது தொடர்பான வழக்கு கூட அண்மையில் இடம்பெற்றதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த வழக்கு முடிஞ்ச பிறகு இந்த பிள்ளையார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவான விமர்சனத்தை முன்வைச்சிருந்தார் இந்த அரசாங்கத்தின் மேல. அது மட்டும் இல்லாமல் பிள்ளையான் சார்பிலையும் ஒரு முன்வைக்கப்படுற ஒரு விமர்சனம் என்று பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் கூறியிருந்தார், இந்த பிள்ளையாட்டை உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் எடுக்கின்றோம் என்று. ஆனால் இந்த ஒரு விடயத்தையும் அவர் சொல்லவில்லை என்கின்ற உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயத்துல அவர் மேல எந்த ஒரு விடயங்களையும் பிள்ளையானவர்கள் சொல்லவில்லை என்கின்ற விடயத்தை அவர் சார்பில் இருந்து சொல்லியிருந்தார். ஆகவே இப்படியாக உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயத்துல நேரடியாகவே பிள்ளையான் தொடர்பட்டிருக்கின்றார் என்கின்ற தகவலை அசாத் மௌலானா அவர்கள் தெரிவித்திருந்தார். பெரிய அளவில் அவருடைய செல்வாக்குகள் இருக்கின்றது என்கின்ற ஒரு வாக்குமூலத்தையும் அசாத் மௌலானா அவர்கள் வழங்கியிருந்தார். இருந்தாலும் பிள்ளையான் இது தொடர்பாக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை, இது தொடர்பான விசாரணைகள் ஏன் மேற்கொள்ளப்படவில்லை? ஒருவேளை மேற்கொள்ளப்பட்டிருந்து அது பாதுகாப்பு காரணங்கள் தொடர்பாக மறைக்கப்படுகின்றன என்கிற பல கேள்விகளும் இப்ப மக்கள் மத்தியில் இருக்க ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது.